நான் சொன்ன மாதிரி எப்ப நடந்துக்கிறீங்களோ அப்பதான் நமக்குள்ள சண்டை வராது, நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம குடும்பத்துல சண்டையே மூயாது. அதான் சர்வத்தையும் அடக்கி வச்சிருக்கிறீங்க, அப்புறம் என்ன? நீ வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றதுதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குது, அப்புறம் என்ன? இத பாருங்க, உங்க அப்பா வர வர என்னை வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்றாரு. ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் வேலை சொன்னாரு இருந்தாலும்? வீட்டுக்கு முன்னாடி குப்பை கிடக்குது, என்னை கூட்டி விடுன்னு சொல்றாரு. இது செய்யத்தான் எங்க அப்பா என்ன அவ்வளவு படிக்க வச்சாங்களா? மண்ணுல கைப்படாம படுத்தினாரு எங்க அப்பா. அதுவும் இல்லாம அவர்கிட்ட அடிக்கிற வேர்வை வாச எனக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. வீட்டுக்கு முன்னாடி குப்பை கிடந்து ஒண்ணு அந்தாள் கூட்டணும், இல்லைன்னா வாய் வச்சு சும்மா இருக்கணும். இப்படி அதை இதையும் சொல்லி நமக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டு இருக்கணும். சரி, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துறது. ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, இப்பவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு செல்லும்? அப்பாவை ஆசிரமத்துல சேர்த்திடலாங்க. அவருக்கு அங்க பேச்சு துணைக்கு கெல்டு இருக்கு, நம்மளும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். உன் முடிவுக்கு எப்படா இங்க அப்பீல் இருக்கு? நீ எப்பவுமே எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அதான். அவருக்கெல்லாம் என்னால வேலை செய்ய முடியாதுங்க. பேசாம உங்க அம்மா செத்தப்பவே அவரும் செத்து தொலைஞ்சிருக்கலாம். சரி விடு, அடுத்த வாரமே அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துற. அடுத்த வாரம் எதுக்குப்பா பேசணும்? இப்பவே பேசிரு. கரையானல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புத்த உருவாக்குமாமா. புத்து ரெடி ஆனோன்னு எங்கிருந்தோ வந்த பாம்பு புத்துக்குள்ள போய் இருந்துகிட்டு கரையானையெல்லாம் விரட்டி விட்டுட்டு பன்னாட்டு பண்ணுமாமா. இப்படித்தான் அம்மா அப்பாவெல்லாம் பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பையன் நாளைக்கு நல்லா இருக்கும்னு நைட்டு பகலா வேலை செஞ்சு இந்த மாதிரி வீட்டையெல்லாம் கட்டி கொடுத்து நேர்மையா வேலை கிடைக்கிறதா இந்த காலத்துல கஷ்டமாச்சு. அதனால அங்கேயும் இங்கேயும் வட்டிக்கு கடனை வாங்கி லஞ்சத்தை கொடுத்தாது பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கிருந்தோ பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணு உள்ள வந்ததும் இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்ததும் உடனே வெளியில போகணும். அந்த கரையான் மாதிரி அப்படித்தானே? உன் பொண்டாட்டியும் நீயும் சொன்னதும் இந்த வீட்டை விட்டு பயந்து போறக்கு நான் ஒண்ணு கரையான் இல்லப்பா. அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தாண்டா சொல்லி இருக்கணும், இந்த வீட்டை கட்டுறக்கு என் நாள் ஆக்குறதுக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நீ தாண்டா அந்த பிள்ளைக்கு புரிய வச்சிருக்கணும். உனக்கு இப்போதைக்கு பொண்டாட்டியும் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க, அப்படித்தானே? எல்லா தப்புமே உங்க வீட்டுல இருந்து தாண்டா ஆரம்பிக்குது. பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்திருக்காக பெத்த ஆய் அப்பனா கடைசி காலத்துல பாத்துக்காம ஆசிரமத்துல தள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே எதுக்கிட்ட எங்களுக்கு வாரிசுன்னு? எப்ப இனிமே அப்ப நமக்கு தேவையில்லை, அவன் ஆசிரமத்தில் சேர்த்துலான்னு புள்ள நீ முடிவு பண்ணிட்டியோ, உன்னை பெத்த அப்பனா முடிவெடுக்காம இருப்பனா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின இந்த வீட்டுல என் பிள்ளைகளோடவும் பேரங்களோடவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது என் தப்பு தான்டா. என்ன கடைசி காலத்துல ஆசிரமம் தான் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு வாரிசா இருந்துட்டு போகுது. உன் பொண்டாட்டிட்ட வேர்வு வாசனாலே ஒமட்டுதாமே. இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் என்னுடைய வேர்வு வாசம் அடிக்குமே. அப்ப இந்த வீட்டுல இருக்கிறது ஒமட்டுற மாதிரி தான் இருக்கு. பசங்க பிள்ளை கூட இந்த வீட்டுல நான் அழுதுகிட்டு தினம் இருக்கிறத விட என்னை எந்த ஆசிரமம் காப்பாத்துதோ அந்த ஆசிரமத்துக்கே நான் சம்பாரிச்சு இந்த வீட்டை கொடுத்துட்டு உன்ன மாதிரி பசங்க பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு முடிக்கிட்ட ஏன் வயசுள்ள கிழவன்களோட கடைசி காலத்துல பேசிக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்லயே நான் இருந்துட்டு போறேன். அப்பா டே நடிக்காதடா. எப்ப பொண்டாட்டி வச்ச கேட்டுக்கிட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி எல்லாத்துக்கும் நீ முடிவு எடுத்தியோ அப்பவே நீ தோத்து போயிட்டடா வாழ்க்கையில. பொண்டாட்டிங்கிறவன் ஆலோசனை மட்டும்தான் சொல்லணும், ஆனா முடிவு குடும்ப தலைவனான நீதான் எடுக்கணும். அப்படி இருக்கிற குடும்பம் தான் உருப்பிடு. வெளியில போய் இனிமேலாவது அப்படி இருக்க பழவிக்க. இன்னைக்கே நீங்க போலாம். இந்த அவமானம் நமக்கு தேவையா? இப்பவே நம்ம வீட்டு விட்டு போலாம் வாங்க. இனிமே நீ பொண்டாட்டிய ஆலோசனை மட்டும்தான் சொல்லணும், முடிவு நான் தான் எடுப்பேன். எங்க அப்பாவை உன் பேச்ச கேட்டுட்டு வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் நினைச்சதுக்கு எங்க அப்பா கட்டின இந்த வீட்டுல நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவ. வெளியில போனா கூட எங்க அப்பா போட்ட பிச்சையில தாண்டி வாழ போறோம். அவரு உழைப்புல கொடுத்ததான் இந்த கல்வியும் இந்த வேலையும். கொட்டிய கட்டு கிளம்பு. டே பொண்டாட்டி அடிக்கிற ஆம்பளையே இல்லடா, புள்ள மாதிரி மருமகளா என் வீட்டுக்கு வந்த இன்னொரு மகளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுறா. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் 2 அப்பா அம்மாடா. ஒண்ணு பெத்தவங்க, இன்னொன்னு மருமகளா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க. இத புரிஞ்சு நடந்த பொண்ணுங்க தான் குடும்பத்தை சந்தோஷமா நடத்து. தைரியமா போப்பா, உனக்கு ரெக்கை இருக்கு, உன்னால் நல்லா பறக்க முடியும். என் முடிவுல மாற்றம் இல்லை. நாளைக்கு ஓ மகனும் உன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எல்லா முடிவும் எடுத்தா இந்த அப்பா என்ன முடிவு எடுத்தனோ அதே முடிவு நீயும் நாளைக்கு எடுப்பா.
அப்பாவை மறந்த பிள்ளைகள் இருந்தும் இறந்த பிள்ளைகளே.